வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூங்க. கொஞ்சோண்டு மைதா மாவு ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு, கடல மாவு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி, அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சங்க, மிளகாய் தூள் 1 ஸ்பூனுங்க, கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் பெரட்டி வச்சாச்சுங்க. தூள் உப்பு கொஞ்சம் போட மறந்துட்டேங்க, போட்டுங்க. தேவையான அளவு தூள் ஆயில் ஊற்றிக்கலாங்க, தேவையானது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் எடுத்துக்கலாங்க. போட்டு தக்காளி பழம் 2 நறுக்கி வச்சுங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 கீரி வச்சுருக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா வணங்கின டைமில் மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு இந்த குழம்புக்கு தேவையானது போடுங்க. காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். புளி தேவையானது ஊற்றிக்கலாங்க. தேங்காய் புளியெல்லாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இந்த டைமில் பொரிச்ச காயை போட்டுடலாங்க. பொரிச்ச வாழைப்பூ, நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை.